வணக்கம். ஜான் பிரிட்டோ லீமா ரோஸோட அண்ணன். அவர் தான் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையிலே லீமா ரோஸோட அண்ணன் ஜான் பிரிட்டோ வேற, போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்கு தலைமறைவாக இருக்கிற ஜான் பிரிட்டோ வேற அப்படின்னு சொல்லிட்டு லீமா ரோஸோட அண்ணன் அவர் போய் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கணும். இவர் தான்ப்பா லீமா ரோஸோட அண்ணன் அப்படிங்கிறத தெரியப்படுத்தினார் மாரிதாஸ். இந்த குற்றச்சாட்டுக்காக மாரிதாஸை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த சில நிபந்தனைகள் எல்லாத்தையும் சொல்லி அவர் வெளியே விட்டுட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவர் திரும்ப திரும்ப கழுவி ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில தாவேகா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்கிறாருல சரவணன், இவர் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தாவேகா நிர்வாகி பெண்ணுக்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பாலமுருகன் அப்படிங்கிறவரை நம்பி காரில் போனாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதை வஸ்து மெல்ல மெல்ல கலந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு தேனி சைடு கொண்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது யார் சொல்லி? தாவேகாவோட எம்எல்ஏ சரவணன் சொல்லி தான் பாலமுருகனுங்க அப்படிங்கிறவரை அழைச்சிட்டு போகிறாரு. 2 பேர் போகிறாங்க. அங்கே போய் ரூமை போடுறாங்க. போதை வஸ்து அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிறாங்க. வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள பாலியல் தொந்தரவு. போதை வஸ்து எப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துட்டாங்க. அவங்க போய் ரூம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஆளை காணா. இவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இந்த கூட்டிகிட்டு போன 2 பேர் இருக்காங்களா, இவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. மெயின் காரணம் யார்? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன். அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு இப்போ நான் தலைமைக்கே தெரியும் இந்த விஷயம், ஆனால் தலைமை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் முதலமைச்சர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் புரட்சிப்படை அப்படின்லாம் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. சரி, இந்த டாக்டர் சரவணன் தாவேகா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை ஏன் காப்பாற்றுறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவோட அவர் தொடர்பில் இருக்கார். ஆதவ அர்ஜுனா ரெக்கமெண்டெல்லாம் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்கார். எதுக்காக ஆதவ அர்ஜுனா கூட என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? இதுதான் லாட்ரி டிக்கெட்டு தான். லாட்ரி டிக்கெட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு டிவிகே சரவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 நம்பர் 2 நம்பரு 3 நம்பரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் தான் லாட்ரி டிக்கெட்டே நடக்கும். கிட்டத்தட்ட 99% லாட்ரி டிக்கெட்டுகள் நாகாலாந்தோட மாநிலத்தை சேர்ந்த ட்ரீம் பிராண்ட் லாட்ரிகள் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டிருக்காரு. இதை கட்டுப்படுத்துறது அதோட மாமனாரோ மாமியார் லீமா ரோஸோட வேலை தான். இந்த லாட்ரி டிக்கெட்டில் ஏகப்பட்ட அமௌண்ட்டுகளை சம்பாதிக்கிறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் சம்பாதிக்கிறாங்க. பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இப்படி ஏழை எளிய மக்களை இப்படி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் இப்படி சுரண்டுறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவரை தூக்கி உள்ளே போடுவீங்களா? இப்போ ஆதவ அர்ஜுனாவை பற்றி பேசினனால உள்ளே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பயமுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் நிறைய விஷயங்களை வெளியிடுறாரு. இன்னும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த லாட்ரி டிக்கெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒழுங்கான விற்பனை கிடையாது. சட்டத்தை மீறி செயல்படுத்தக்கூடிய ஒரு விற்பனை தான். இந்த விற்பனை மக்கள்கிட்ட வலிக்காமல் காசை அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு இது சொல்லுவாங்கள்ல, ஒரு பிடுங்குறது. அவங்களுக்கே அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறது. அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் லாட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியர் ரைஸ், டியர் சைன், டியர் ஸ்பார்க், டியர் ஸ்டார், டியர் விக்டரி, டியர் விசன், டியர் விஸ் அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு லாட்ரி டிக்கெட் பேரை வச்சு இந்த லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் விட்றாங்க. இதில் என்னென்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த லாட்ரி டிக்கெட் பைத்தியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து விட்ருவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் 2 நம்பர் 10 ரூபா கட்டுறீங்களா, உங்களுக்கு 15,000 ரூபா லாட்ரி தொகை கிடைக்கும். ஒரு இது விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், 15,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்க 10 ரூபா லாட்ரி டிக்கெட்டை என்ன செய்வாங்க, 1 வாங்குவாங்களா 2 வாங்குவாங்களா, மொத்தமாக ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்கான்னு 10 லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. இது போல் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்ஸ்அப் குழு இருக்குது. இதில் இவங்க ஆட்களுமே இருப்பாங்க அந்த குழுவில். இவங்க என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட நம்பரை இவங்க கட்டுவாங்க. இவங்களுக்கு குழுவுற மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும். அதில் 6-8 பேர் ஒரு காசை கட்டுவாங்க. இப்போ 2 நம்பர் கட்டுறாங்க அப்படின்னா இவங்க தரப்புலேருந்து ஒரு 6-7 பேர் 8 பேர் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரிசு தொகை விழுவுற மாதிரி ஒரு செட்டப் நடக்கும். இல்லை அப்படியே இந்த கிளையில் வேறு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு விழுவுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழுவில் 250 பேர், ஒரு 300 பேர் சேர்க்கலான்னா கிட்டத்தட்ட 500 குழுனா எவ்வளவு பேர் பாருங்களேன். இவ்வளவு பேர்கிட்டையுமே இவங்க வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம சுமாராக வச்சுக்கிட்டா கூட இப்போ ஒரு 12,500 பேர் ஒரு குழுவில் இருக்கிறாங்க. ஒரு 500 பேர் கொண்ட குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னா 1,25,000 ரூபா 10 ரூபா மேலே வசூல் பண்ணாங்கன்னா வசூல் பண்ணிட முடியும்.
முடியும். நான் இந்த ரிசல்ட் வருது அப்படின்னா இதில் வந்து அவங்களுக்கு 25,000 போகும் அப்படின்னா 1,00,000 ரூபா ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க முடியும். இதே நம்ம 2 நம்பருக்கு 10 ரூபானா 3 நம்பர் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பரில் கட்டுவாங்க, அதுக்கு தனி ரேட்டு. 5 நம்பர்னா 5,00,000 ரூபா, அதுக்கு தனி ரேட்டு. இப்படின்னா என்ன நடக்கும்? மக்கள் வந்து அப்படியே ஆசைப்பட்டுட்டு காசை போட்டால் தானே செய்வாங்க. என்ன பெரிய பெரிய இவனுங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த டீ கடையில் வேலை செய்கிறவனுங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை, நம்ம இன்னைக்காவது வந்து ஒரு பெரிய லாட்ரி அடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டியர் ரைஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல, அந்த இது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து இந்த லாட்ரி குழுக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இது 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிட்டோம். 10 ரூபா இறங்கிட்டோம்னா 1 மணி நேரத்தில் நம்ம கிட்டத்தட்ட வந்து அவங்க இழந்துருவாங்க காசு. அவங்க சம்பாதிக்கல, திரும்ப அடுத்த குழுக்கள் விடும்போது அடுத்ததும் பணம் கட்டுவாங்க. நம்ம இதில் 10 ரூபா விட்டுட்டோம்ல, இதில் 100 ரூபா விட்டுட்டோம்ல, திரும்ப அடுத்த குழுக்களில் கட்டு, உடனே கட்டு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 100 ரூபா கடனை உடனே வாங்கி கட்டுவாங்க. கட்டி அதுலேயும் ஜெயிக்க முடியலன்னா அப்படியே ஓடும். இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டுமே 25 லட்சம் ரூபா இவங்க சம்பாதிக்கிறாங்க, இந்த மாபியா கும்பல் சம்பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு டியர் லெஜண்டு, டியர் ப்ரெஸ்டீஜ், டியர் ரீகல், டியர் சுப்ரீம், டியர் கிரவுன், டியர் எலைட், டியர் எம்பையர் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் 6 மணி ஷோ. இந்த இதில் ஒரு இது. அப்புறமா 8 மணிக்கு வந்து டியர் க்ளோவர், டியர் டிக்னிட்டி, டியர் ஃபேம், டியர் ஹரிசான், டியர் லக்கி, டியர் மேஜிக் அப்படின்னு சொல்லி நைட்டில் வேறு இப்படியே வந்து ஆரம்பித்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா ரொம்ப சுலபமாக எந்த விதமான கஷ்டமும் படாமல் வேர்வை சிந்தாமல் சம்பாதிக்கிறாங்க. நம்மளாம் யூடியூப்பில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா என்னடா சம்பாத்தியம் வருது, இவ்வளோ தூரம் முக்கிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவங்கெல்லாம் சுலபமாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் ரூபா ரொம்ப சாலிடாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு குரூப்பில். எந்த குரூப்பில்? எம்எல்ஏ சரவணன் வச்சுருக்காருல, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவர் குரூப்பில் வச்சுருக்கிற அந்த ஒரு இதில் மட்டுமே இவ்வளவு வசூல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசூல் பண்ணுற பணம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கடத்திட்டு போய் அந்த பெண்ணை அங்கே வச்சு பாலியல் வன்புணர்வுலாம் பண்ணி ஆன்மீக விட்டுருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏன் சரவணன் எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுக்கலை? இப்போ எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்ப்பா நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க? சிங்கப்படையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் எம்எல்ஏ மேலே நீங்கள் ஏன் வந்து இதை பண்ண மாட்டேறீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்கன்னு கேள்வி கேட்டுறாங்க. ஏன்னா பின்புலத்தில் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் வந்து இது பண்ணுவார். அவருக்கான லாட்டரி டிக்கெட்டுக்காக ஒரு நாளைக்கு 70 லட்சம் ரூபா எம்எல்ஏ சரவணன் வந்து சம்பாரித்து கொடுக்குறாரு அப்படின்னா அவரை காப்பாற்ற பார்ப்பாரா, அவரை வந்து கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டு கட்சி என்ன பெரிய கட்சியே நம்ம காசில் தானே நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாக்கு என்ன சொல்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அமலாக்கத்துறை வந்து ரைடு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை அமலாக்கத்துறை ரைடு வந்து சரவணன் எம்எல்ஏ வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா சரவணன் எம்எல்ஏ வந்து கண்டிப்பாக ஏதாவது உளறி கொட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து சரவணன் எம்எல்ஏவை காப்பாற்றுறாரு. இந்த பாலியல் வழக்குலேருந்தும் காப்பாற்றுறாரு, இந்த லாட்ரி டிக்கெட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துமே காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு பொழப்பு, அவங்க சம்பாத்தியம்தான். இப்போ வந்து தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. தூய ஆட்சி எங்கே கொடுக்க முடியுது? இந்த மாதிரி ப்ராடுக்கார ஆட்சியை தான் கொடுக்க வேண்டியது. இது உண்மையிலே தூய ஆட்சியா லாட்ரி டிக்கெட் ஆட்சியானே தெரியல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. பார்க்கலாம். இப்போ எம்எல்ஏ சரவணனுக்கு எதிரான கண்டனங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அதை ஒரு சின்ன பின்புலத்தில் இருக்கிற நல்ல நடவடிக்கைங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.